வெற்றி துளசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளசி பார்த்தோம்னா அவங்க சிவராமனையும் லட்சுமியும் அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே ரகுவை போட்டு பயங்கரமாக திட்டும் போது அப்போ ரகு சொல்கிறாங்க, இங்கே பாரு, தேவலாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத. அப்படி நீ பேசுகிறதா இருந்தால் ஏன் நீயும் அஞ்சலியும் அப்பா அம்மாவையும் அழைச்சிட்டு போக வேண்டியது தானே? நீ ஒரு ஆளை கூட்டிகிட்டு போ, அதே மாதிரிக்கு அஞ்சலியும் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகட்டும். அது பேசுகிறதுக்கு உங்களுக்கு முடியல, அது செய்கிறதுக்கும் முடியல. நீங்கள் என்ன போட்டு திட்டிகிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் உடனே துளசி சொல்கிறாங்க, எதுக்காக நாங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் அழைச்சிட்டு போனோம் எங்கள் வீட்டுக்கு? அப்பா அம்மாவுக்கு வீடு இல்லையா என்ன? இங்கே பாரு, தேவலாமல் அந்த மாதிரிக்கு நீ பேசிகிட்டு இருக்காத. இங்கே நீ மட்டும் எனக்கு இளையவனா இருந்துன்னு வச்சுக்கோங்க, உன்னை நான் என்ன பண்ணியிருப்பேனே தெரியாது அப்படிங்கும்போது உடனே அவங்க ரகு சொல்கிறாங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், என்ன ரொம்ப ஓவராக வாய் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக வரவும் அப்போ வெற்றி தடுத்து நிறுத்துறாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ யார் அடிக்கிறீங்க? துளசி ஒன்று உங்கள் தங்கச்சி கிடையாது. துளசி என்னுடைய மனைவியாக்கும். என்னுடைய மனைவியை என் கண் முன்னாடியே நீங்கள் அடிக்கிறதுக்காக கை ஓங்குனீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்புறமா இந்த வெற்றியோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே ரகு சொல்றாங்க, என்ன ஆளாளுக்கு என்ன அடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறீங்களா என்ன? இங்க பாருங்க வெற்றி, இது ஒன்றும் உங்க வீடு கிடையாது, இது என்னுடைய வீடாக்கும். இங்க உங்களுடைய ஆட்டத்தெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்க கூடாது. ஒழுங்கு மரியாதையா உங்க பொண்டாட்டி அழைச்சிக்கிட்டு இங்க இருந்து நீங்க போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கவும் அப்போ உடனே துளசி சொல்றாங்க, நாங்க இந்த வீட்டோட போறதுக்கு இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இந்த வீடு உனக்கு சொந்தமானது கிடையாது, இது அப்பா அம்மாவுக்கு சொந்தமான வீடாக்கும். இதுல நீ சொல்லக்கூடிய எந்த அதிகாரமும் உனக்கு கிடையாது அப்படிங்கவும், அப்படியா, இது அப்பா அம்மா வீடா? அப்ப நான் அந்த வீட்டை விட்டு போறேன் அப்படிங்கும்போது அது உன்னுடைய இஷ்டம், தாராளமா நீ போய்க்கிடலாம் அப்படின்னு துளசி சொல்லவும் இதை கிட்டதுமே சிவராமனும் லட்சுமியும் துளசிட்ட சொல்றாங்க, இங்க பாரு துளசி, நீ அவசரப்படாத, அவனே இந்த வீட்டில் இருந்துக்கிடட்டும், நாங்க வேற வீடை பார்த்து நாங்க போய்கிடட்டும் அப்படின்னு நாங்க போயிருந்தோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே துளசி சொல்றாங்க, எதுக்குமா நீங்க ரெண்டு பேரும் வெளியே போகணும்? இது உங்களுடைய வீடு, இந்த வீடு நீங்க ஏற்படுத்தின வீடு, நீங்க எதுக்காக வீட்டை விட்டு போறீங்க? அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னா அவன் இந்த வீட்டை விட்டு தாராளமா போகட்டும், எந்த வித பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கவோ உடனே ரகு கவிதா கிட்ட சொல்றாங்க, என்னடி பார்த்துக்கிட்டு இருக்கிற, அதுதான் நம்மளை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்களா, வா நம்ம கிளம்பலாம் அப்படிங்கவும் அப்போ கவிதா சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்காதீங்க, நம்ம எப்பவும் போல நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கலாங்க அப்படிங்கவும், ஆமா ஒன்னா இருக்க வேண்டியதுதான், அதுதான் முடிஞ்சு போச்சுதுல, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருக்க நான் தயாரா இல்லை, என் கூட வரதா இருந்தா வா, இல்லைன்னா இங்கே இருக்கிறதா இருந்தா நீ இருந்துக்கோ, ஆனா இங்க இருக்கிறதா இருந்தா நீ என்ன அதோட நீ மறந்துட வேண்டியதா அப்படிங்கவும் உடனே லட்சுமி கவிதா கிட்ட சொல்றாங்க, கவிதா அவன் என்ன சொல்றானோ நீ அதை கேட்டு நடமா அப்படிங்கும் போது அப்ப ரகு சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டை விட்டு என்ன அனுப்பி விடுறீங்களா? ஆனா ஒரு நாள் நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க, நான் அந்த வீட்டை விட்டு போறதுனால நீங்க என்ன பண்ண பிரச்சனை எல்லாம் நீங்க அனுபவிக்க போறீங்கன்னு, கூடிய சீக்கிரத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க, அதை நான் பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ரகு வீட்டை விட்டு போற மாதிரி இருக்கிறாங்க. அப்ப லட்சுமி சிவராமனும் சொல்றாங்க, துளசி நீ அவசரப்படாத, அவன் இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம் அப்படிங்கும் போது, அம்மா நீங்க அமைதியா இருங்கம்மா, அவனா வீட்டை விட்டு போகட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சிவராமனும் லட்சுமி ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. அப்போ வெற்றி சொல்றாங்க, எங்க பாருங்க மாமா, உங்களுக்கு என்ன தேவைனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன், நீங்க எதுக்காக இந்த மாதிரி இருக்கிறீங்க? உங்களுக்குன்னு நாங்கள் இல்லையா என்ன? ஆனால் நீங்கள் எதுக்குமே நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இல்லை தம்பி நீங்கள் இந்த அளவுக்கு கேட்டதே போகிறோம், எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கவும் அப்போ துளசி அஞ்சலியும் சரிப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தான், எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இருக்க தானே செய்கிறோம், அப்படி இருக்கும்போது நீங்கள் வேறு எந்த தப்பான முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த வீட்டோடு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அடுத்த பார்த்தோம்னா முருகன் கிட்ட அவங்க சொல்கிறாங்க, அண்ணா நீ தான் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது அப்போ முருகன் சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிட்டதே, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லப்போ உடனே அடுத்து பார்த்தோம்னா அவங்களாம் கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவராமனும் லட்சுமியும் ரூமுக்குள்ளே வராங்க. அப்போ சிவராமன் ரொம்பவே சோகத்தோடு இருக்கவும் இப்போ லட்சுமியும் கண்கலங்குறாங்க, நம்ம குடும்பம் இந்த மாதிரிக்கு ரெண்டா பிரியுன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படிங்கவோ அப்போ சிவராமன் சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை, இன்னும் நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளோ செலவுகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி அதாவது சமாளிக்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. ஆனாலும் லட்சுமி, நான் உன்னை ரொம்பவே நான் கஷ்டப்படுத்துகிறோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கும்போது, நீ ஆசைப்பட்டு கேட்டது ஒரு வீடு, அதை கூட என்னால் உனக்கு அதாவது அமைச்சு கொடுக்க முடியலையே, என்னை கல்யாணம் பண்ணி நீ என்னை நம்பி வந்ததுக்கு உன்னை இந்த அளவுக்கு நான் நடுத்தூரில் கொண்டு நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவராமன் கண்கலங்கவும் அப்போ லட்சுமி சொல்கிறாங்க, என்னங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு சொத்துன்னு சொல்கிறது நீங்கள் தான், எனக்கு நீங்கள் இருக்கும்போது நான் எதுக்காக கவலைப்படணும், நீங்கள் இப்படி கண்கலங்க அழுதுகிட்டு இருக்குது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம பாருங்கள், ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் நம்ம வீடு கட்டியே தீருவோம்,
சொல்லிடவும், நீங்கள் கவலைப்படாதீங்க எனக்காக அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து லட்சுமியோட கையை பிடிச்சி அவங்க கணக்கில் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா சிவராமன் வந்து அவங்க ஆட்டோ ஓட்டுறதுக்காக அங்கே ஸ்டாண்டுக்கு வரவோ, அப்போ வந்து இந்த வேலையெல்லாம் உனக்கு தரமாட்டேன், ஆட்டோவையும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடவும், இது கேட்டதுமே சிவராமன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, திடீர்னு இருந்தாப்புல ஆட்டோ தரமாட்டேன்னு சொன்னீங்களா எப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு உன் வீட்லேயே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்குது, ஒன்றை நம்பிலாம் ஆட்டோ தர முடியாது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சிவராமன் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவோ, அப்போ சிவராமன் வந்து ஒருத்தர் சொல்லி வருத்தப்படும் போது, அப்போ அவங்க சொல்கிறாங்க ஃபுட் டெலிவரி இருக்குது, அந்த வேலை இருக்குது பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தாராளமாக பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொரு வீடாக போய் அவங்க ஃபுட்டு வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அந்த வேலையில் சேர்ந்துருந்தாங்க. இன்னொருங்களுக்கு பார்த்தோம்னா லட்சுமியை தான் காட்டுறாங்க. அப்போ லட்சுமி நினைக்கிறாங்க, நம்ம வந்து அதாவது அவருக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும், நம்மளுக்கு தேவைகள் நிறைய இருக்குது, அதனால் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது, சரி நம்மளுக்கு தெரிஞ்சது வீட்டு வேலை தான், நம்ம வந்து வீட்டு வேலை கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு வீடாக வந்து வீட்டு வேலை கேட்டுட்டு இருக்கவும், ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்காக அவங்களுக்கு வேலை கிடைக்குது. இதை கிடைச்சதுமே ரொம்பவே லட்சுமி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கே வேலையில் சேர்ந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ அவங்க அந்த வீட்டில் வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்காக பாத்திரம் துளக்கிறது, வீடை பெருக்கிறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கவும், அப்போ அவங்க பார்த்தோம்னா ஃபுட் டெலிவரிக்காக அவங்க வந்து ஃபோன் பண்ணி அவங்க ஃபுட்டுக்கு வந்து ஆர்டர் போடுறாங்க. அப்போ பார்க்கும்போது கரெக்டாக சிவராமன் வந்து அந்த வீட்டில் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக வரவும், அப்போ அந்த வீட்டில் உள்ளவர் வந்து பார்த்தோம்னா லட்சுமி கிட்ட ரூபா கொடுக்குறாங்க, நீங்கள் போய் வந்து அந்த ஃபுட்டை போய் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே லட்சுமியும் வராங்க. வந்ததுமே இந்தாங்க ரூபா அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கவும், அப்போ பார்க்கும்போது அவங்க ரூபா கொடுத்து அந்த ஃபுட்டை வாங்குறதுக்காக பார்க்கும்போது லட்சுமி சிவராமனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே ரெண்டோருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. லட்சுமி நீ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ லட்சுமி கேட்குறாங்க, நீங்கள் என்னங்க ஆட்டோ ஓட்டாமல் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க. நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற அப்படிங்கவும், உடனே வந்து அந்த வீட்டில் உள்ளவர் வராரு. என்னம்மா வீட்டில் நிறைய வேலை கிடக்குது, இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும், இதை கேட்டதுமே சிவராமன் அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. என்ன லட்சுமி இந்த வீட்டில் நீ வேலை சரியான்னு சொல்லி கேட்கும்போது உடனே லட்சுமியே ஆமாங்கிற மாதிரிக்கு இருக்கிறாங்க. என்ன லட்சுமி கடைசியில் நீ இந்த மாதிரிக்கு வந்துட்ட, ஏன் லட்சுமி நீ இப்படிலாம் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ லட்சுமி வந்து சொல்கிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, அதாவது நம்ம தப்பான வேலை எதாவது செய்தாதான் தப்பு, நான் வீட்டு வேலை செய்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது, நம்ம வீட்டில் நான் செய்யலையா என்ன, அதே வேலைகளை தானே நான் இந்த வீட்லேயும் செய்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, என்ன லட்சுமி நீ என்னதான் சொன்னாலும் சரி தான், உன்னை இந்த நிலைமைக்கு நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலங்கவும், ஆமாம் நீங்கள் ஆட்டோ ஓட்ட போகலையா, நீங்கள் என்ன இந்த வேலை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஆட்டோ தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் இந்த வேலையில் நான் சேர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சிவராமன் வந்து சொல்கிறாங்க, என்னை பற்றி கவலை விடு, நீ எதுக்காகமா இந்த மாதிரிக்கு கஷ்டப்படுற, நீங்கள் வா என் கூட வா, நான் வீட்டில் கொண்டு ஒன்று விடுறேன் அப்படிங்கும்போது, அப்போ லட்சுமி வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க பரவாயில்ல நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த நான் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கும்போது, அப்போ சிவராமன் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே வந்து லட்சுமி சொல்கிறாங்க, என்னங்க எதுக்காக நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லட்சுமி உனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை வர்றதுக்கு நான் தானே காரணம், நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தேன்னா நீ வேற ஒரு வாழ்க்கையை வந்து உங்கள் அண்ணன் வந்து அமைச்சு கொடுத்துருப்பாரு, நீயும் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய வசதியான குடும்பத்தில் உள்ளவா, உன்னை கடைசியில் இந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு வந்துட்டேன்னு அப்படின்னு சிவராமன் வந்து கண்கலங்க அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க.